வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண காஷ்மீர் ட்ரிப் பற்றி தான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து திருச்சி போயாச்சு. பிகாஸ் நாங்கள் ஆ, தஞ்சாவூர் தான். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் பிஃபோரே நான் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிட்டேன். லக்கேஜ் எல்லாமே மேக்ஸிமம் குளிருக்கு ஏற்ற மாதிரியான லக்கேஜஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயே எங்களோட டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் ஸ்கூட் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்கூட்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஒன்ஸ் நாங்கள் தஞ்சாவூர் போனதும் தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ட்ரெயின் எடுத்துட்டோம். ஸோ ஜாலியாக போகும்போது செமையாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். நாங்கள் புக் பண்ணது பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸ் தான் ட்ரெயின் புக் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நாங்கள் தாம்பரம் ரீச் ஆனதுமே அங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே தான் இருந்தது. ஸோ தாம்பரம்லேருந்து நாங்கள் வாக்கின்லேயே போனோன்னு தான் சொல்லுவோம். ஸோ வாக்கின்லேயே கிளம்பியாச்சு. அங்கே போர்ட்டரில் நிறைய பேர் லக்கேஜெல்லாம் கேரி பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணும்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்மளால் கேரி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளே கேரி பண்ணிவிட்டு அங்கே இருந்து ஒரு ட்ரெயின் இருக்குது, லோக்கல் ட்ரெயின். ஸோ லோக்கல் ட்ரெயின்லேருந்து ஒரு 4 ஆர் 5 ஸ்டாப்லேயே நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ ஒன்ஸ் நாங்கள் ஏர்போர்ட் போனதுமே ஏர்போர்ட் டிக்கெட் ஃபேர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கனெக்டிங் ஃப்ளைட்டு தான் போட்டிருந்தேன். ஸோ ஒன்ஸ் சென்னை டு பெங்களூர் டு ஸ்ரீநகர் அந்த மாதிரி தான். ஸோ 7 பேருக்கு நான் புக் பண்ணியிருக்கேன். 1,43,000 சம்திங் வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் நாங்கள் அங்கே ரீச் ஆனதுமே பார்த்துட்டிங்கன்னா அங்கே டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வேணும்னா சீட் அலர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தனி சார்ஜஸ் கேட்பாங்க. நான் சீட்லாம் எதுவும் அலர்ட் பண்ணல. பிலோ 12 இயர்ஸ்க்கு குறைஞ்ச குழந்தைங்க இருந்தாங்க, நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மதர் அண்ட் கிட் பக்கத்தில் சீட்டு கன்ஃபார்மாக அவங்களே அலர்ட் பண்ணிடுறாங்க. நம்ம புக் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ பேலன்ஸ் ரிமைனிங் பர்சன் நீங்கள் போயிட்டு அங்கே இமிக்ரேஷனில் அங்கே டிக்கெட் கேட்கும்போது ஃபேமிலியாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பக்கத்தில் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அங்கே பார்த்துட்டிங்கன்னா குட்டீஸ்க்கு மட்டும் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ ஆஃப்டர் எங்களோட ஜேர்னி நம்ம காஷ்மீருக்கு இப்போ ட்ராவல் ஆகிட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் காஷ்மீரில் போய் நாங்கள் என்ன பார்த்தோம், எப்படி ஹோட்டல் புக் பண்ணுன்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.